சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? சொல்டா. ரீச் ஆயிட்டியாடா? ஆல்மோஸ்டா. இன்னும் 10 மினிட்ஸில் ரீச் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். பிரச்சனை ஆகிடும்னு எவ்வளோ வாட்டி சொன்னாலும் கேட்க மாட்டேற. எனிவே ஆல் த பெஸ்ட் மச்சான். தேங்க்ஸ் மச்சான். நான் அவளை பார்த்துட்டு பேசிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ஓகே மச்சான், டிவைஸ் பத்திரம், பி கேர்ஃபுல்னா. ஸ்டில் அ ப்ரோட்டோடைப். பார்த்துக்கலாம் மச்சான். வில் டேக் கேர். பை. ஹலோ. ஹாய், நான் வந்துட்டேன். எங்க இருக்கீங்க? ஹாய். Hi. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஓகே. தேங்க்யூ. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? காட் ஸ்டக் இன் டிராஃபிக். இல்லைங்க, சாரிங்க. நானும் இப்போ தான் வந்தேன். உங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் மோமோஸ் தானே பிடிக்கும்? அதையும் ஆர்டர் பண்ணிட்டா? ஓகே. வெயிட்டா. எஸ் சார். ஒரு சிக்கன் மோமோ. ஓகே சார். ஒரு வெஜ் மோமோ வித் ஃப்ரைஸ். ஓகே சார். ஓகே. வேற என்னெல்லாம் தெரியும் என்னை பத்தி? இந்த உலகத்திலேயே உங்களுக்கு உங்கள் அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். வீட்டோட கடைசி பொண்ணு, செல்ல பொண்ணு. யூ லவ் பெட்ஸ், ஐ மீன் டாக்ஸ். ரோட்டில் எங்கே பார்த்தாலும் 4 பிஸ்கட் வாங்கி போடாமல் போகவே மாட்டீங்க. பைக் சுமாராக தான் ஓட்டுவீங்க, ஆனால் தலை ஃபேன். எனக்கு தெரிஞ்சே 4 தடவை உளுந்து வரையிருக்கீங்க. யூ லவ் டு பிளே கிட்டார், லைட் மியூசிக். அப்புறம் ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட் தான் ரொம்ப பிடிக்கும். அதுவும் தோனி அவுட் ஆனதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போது தோனி ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்க்குறதே இல்லை. உங்கள் ஃபேவரட் டைரக்டர் மணிரத்னம் அண்ட் செல்வராகவன். உங்கள் ஃபேவரட் மூவி மௌனராகம், அலைப்பாயுதே, 1001, அதுவும் கார்த்தி நடிச்சது. உங்களுக்கு ட்ராவல் பண்ண பிடிக்கும். பஸ், ட்ரெயின், ஃப்ளைட்னு எதுனாலும் ஜன்னல் ஓரம் தான். ராஜா சார் பாட்டு தான். அப்புறம் நீங்கள் வெயிட், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங். அதுக்குள்ள எப்படி என்னை பத்தி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கு? நீங்க என்ன ஸ்டாக் பண்ணீங்களா? இல்லைங்க, நீங்கள் தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்களே. எது நானா? ஆமாம். ஓகே, ஐ வில் டெல் யூ சம்திங். யூ மைட் ஃபீல் வியர்ட், பட் அதுதான் உண்மை. அண்ட் ப்ளீஸ் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. முதல்ல சொல்லுங்க. நான் ஃப்யூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேங்க. ஃப்ரம் 2070. ப்ளீஸ் யார், என்னை பற்றி எப்படி இவ்வளோ விஷயம் தெரியும்னு கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய பொய்யா? ட்ரஸ்ட் மீ ஆர் நாட், இதான் உண்மை. எக்ஸ்கியூஸ் மீ சார், யுவர் ஆர்டர். தேங்க்யூ ப்ரோ. இது நீங்கள் தான். வாட்? அப்போ நீங்க சொன்னது எதுவுமே பொய் இல்ல, எல்லாமே உண்மைதான்ல?
ம் ஆனா இப்போ ஏன் ஃபியூச்சர்ல இருந்து வந்தீங்க? ஏதோ பெரிய அழிவை தடுக்க போறீங்களா? இந்த டெர்மினேட்டர் படத்துல வர மாதிரி ஏதாவது நடக்க போகுதா? இல்ல யாரையோ கொலை பண்ண வந்திருக்கீங்களா? என்னையா? என்னதான் கொலை பண்ண வந்திருக்கீங்களா? டோன்ட் கெட் பேனிக். அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். பட் ஃப்யூச்சரில் உங்களுக்கும் எனக்கும் பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ வந்தேன். என்ன? ஆமாங்க, நான் ஒரு ஓல்டேஜ் நர்சிங் ஹோமில் கேர்டேக்கராக ஒர்க் பண்ணுறேன். அங்கே தான் நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். உங்களுக்கே நான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் லைஃபோட நிறையா சந்தோஷமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க. உங்களோட சின்ன சின்ன ஆசைகளை அதெல்லாம் எப்படியாவது உங்களுக்காக நிறைவேற்றணும்னு நான் ட்ரை பண்ணேன் உங்கள் 70th பர்த்டேக்கு. ஆனால் 15 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் இறந்துட்டீங்க. வாட்? அதான் என்கிட்ட இருந்த மொத்த சேவிங்ஸையும் செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்து இந்த டைமுக்கு வந்திருக்கேன். ஜஸ்ட் ஃபார் யூ. ஓல்டேஜ் ஹோம் கேர்டேக்கர்னு சொல்றீங்க. அப்ப என் ஹஸ்பண்ட், என் பசங்கெல்லாம் எங்க போனாங்க? நான் ஏன் அங்க வந்தேன்? உங்களுக்கு கல்யாணமே ஆகலை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனை தேடி தேடி மொத்த லைஃப்மே போயிடுச்சு. இதை நான் சொல்ல, நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க. ஸோ நான் கல்யாணமே பண்ணிக்கலையா? அப்புறம் எப்படி ஓல்டேஜ் ஹோம் வந்தேன்? நான் யூ ஆர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ரைட்? ஆமா. இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலி நீங்களும் நான் ஒர்க் பண்ணுற அதே ஓல்டேஜ் ஹோமில் தான் ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு வயசானதுக்கப்புறம் நீங்களும் அப்படியே அங்கேயே ஜாயின் பண்ணிட்டு அங்கேயே இருந்துட்டீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? நான் கல்யாணமே பண்ணிக்காம எனக்கு நீ யாருமே இல்லாம ஏதோ ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுனா? This is bullshit. Just get lost. எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க கௌதம். நீங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருந்தா இதை மாத்த நான் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கோவப்படாதீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஃப்யூச்சர் ஃபிக்ஸ்ட் இல்லைங்க. நம்ம சேர்ந்து இதை அழகாக்கலாம். என்ன நம்புங்க, உங்களோட சேர்ந்து இருக்கு. உங்களோட சேர்ந்து வாழ ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ தீக்ஷா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நீங்க சொல்றது எல்லாமே நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. மண்டையில ஒரு மாதிரி ஓடி என்னமோ பண்ணிட்டு இருக்கு. பட் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. அதுக்காக தான் உங்களை இன்னைக்கு பார்க்கவே வந்தேன். ஸோ பழகலாம். ஃப்யூச்சரில் என்ன நடக்குதோ பார்த்துக்கலாம். அழகா சிரிக்கிறீங்க. அவன் தானே ப்ரோ பண்ணிடலாம்ல? பண்ணிடலாம்ண்ணா, பண்ணிடலாம். என்னடா பண்ணுறீங்க? இந்த இரு தலையும் அந்த இரு உடலோடு சேரப்போகிறது. எப்படிடா மச்சான்? டெக்னாலஜி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறல? அவன் தானே. நான் ஃப்யூச்சர்ல இருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன். ஃப்யூச்சரில் உங்களுக்கு எனக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஆனால் 15 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் இறந்துட்டீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? அழகா சிரிக்கிறீங்க.
ஏய் ஏதோ சொல்லி கரெக்ட் பண்ணிட்டான்டி. பாவண்டி அந்த பொண்ணு என்ன ஸ்டோரி சொல்லி கரெக்ட் பண்ண கூட தெரியல. ஆனா மச்சான் உன்கிட்ட சொன்ன அந்த எகிப்து இளவரசன் ஸ்டோரி விட பெருசா இருக்காது. நீ மூடு. அவன் என்கிட்ட எப்படி நடிச்சானோ உனக்கு தெரியாது. ஏய் உன்னை கழட்டி விட்டு அந்த பொண்ணோட போறான் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க. நானே அந்த சனியனை விட்டா போதுன்னு இருக்கேன், நீ வேற. கரெக்ட் பண்ணிட்டே இல்லையாடா? காலேஜ் பசங்க டிவைஸ் கேட்னு வந்து கடவாச வெயிட் பண்ண இருக்கானுங்கடா. டிவைஸ் எத்தனை சீக்கிரமா மச்சான். இருக்கே இல்லையாடா? பரதேசி பண்ணாட பொண்ணை பார்த்து பல்லெழிச்சிட்டு இருக்கியாடா. உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு. சரி யாருங்க? ஒன்றும் இல்லை, டார்ச்சர் ஃப்ரம் ஃபியூச்சர். அப்படி என்ன தாண்டி ஆச்சு உங்களுக்குள்ள? பட் வாட் எவர், உன் சிச்சுவேஷன்ல மட்டும் நான் இருந்து இங்க நடக்கிற சீனே வேற. கிளிப்பு அவனை பத்தி ஓடி போலாம். ஏய் காலேட்ரா. அட எர்ரே, உன் ஃப்ரெண்ட் ஏன் அந்த பொண்ணுகிட்ட என்னை பத்தி போட்டு கொடுக்காம இப்படி திருச்சோரன்னு தெரிஞ்சுக்கணுமா? போடாங்க. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ஹாப்பி மார்னிங். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. இன்னைக்கு சூரிய கிரகணம், அதாவது சோலார் எக்லிப்ஸ்ங்க. அதனால காந்த கதிர்வீச்சு ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் அதோட ரிஃப்ளெக்ஷனா நம்மளோட மொபைல் சிக்னல்ஸ்லாம் கிடைக்காம போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா சிக்னல் இல்லைன்னு ஃபீல் பண்ணாம இப்பவே அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டேவை பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பாட்டு போட்டுட்டு நான் உங்க ஆர்ஜே இதழ் அப்படியே கிளம்புறேன். ஆட்டமா தொட்டு செல்லும் பட்டாம் பூச்சி கூட்டமா கண்ணுக்குள் பாரம்மா நீ இன்றி யாரம்மா கோபங்கள் இன்னும் இங்கே ஏனம்மா. எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? ஒருத்தியா இவ்ளோ வேலையும் பார்த்துட்டு இருக்க, எந்த கவலையுமே இல்லாம டிவி பார்த்துட்டு இருக்க? இல்ல எங்கேயாச்சும் கிளம்பி வெளியில போயிடுற? கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? சரி கேளு, பண்றேன். ஓ, கேட்டாதான் பண்ணுவியா?
ஒரு ஹஸ்பண்டா ஒரு நாளாவது என்கிட்ட முகம் கொடுத்து பேசியிருக்கியா? இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது பேசுறியா? இல்ல இவள்கிட்டலாம் ஏன் பேசணும்னு இருக்கியா? ஒரு நாளாவது என் இடத்துல இருந்து பாரு, அப்பதான் தெரியும். ஐஷு கிளம்புறேன். நீ முன்ன மாதிரி இல்ல கௌதம், ரொம்ப மாறிட்ட. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா? முன்ன மாதிரி இல்லைனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஐஷு. உனக்காக தானே எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஏண்டி? எப்ப நமக்குள்ள குழந்தை உருவாகாதுன்னு தெரிஞ்சதோ அப்பலேருந்தே நீ இப்படிதான் இருக்க. குழந்தை இல்லைன்னுலாம் கோமா இல்லடி. உனக்கு என் மேல இருந்த லவ் எல்லாம் போயிடுச்சு. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் சும்மா சும்மா சாரி கேட்பேன். இப்பெல்லாம் தப்பு பண்ணா கூட சாரி கேட்க மாட்டேன். இது சாரி கேட்காததுக்கா? தேவையில்லாம அழுகாத. ஒரு நாள் என்ன மாதிரி இருந்து பாரு, அப்பதான் தெரியும் உனக்கு. தேங்க்ஸ்ண்ணா. டேய் தள்ளி உட்காரா. என்னடா பிரச்சனை உனக்கு? அவகிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச முடியலடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன் டெஸ்ட் பண்ணாதனா திரும்ப திரும்ப பண்ணி டிசப்பாயின்மெண்ட் ஆகுறா. கோவப்படுறா தாண்டி வருத்தமா தாண்டா இருக்கு. திரும்ப திரும்ப டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க இடத்துல இருந்து பாடுறா. கூட இருக்கவங்களே எவ்வளோ பேசுவாங்க, உன் ஃபேமிலியில் இருக்கவங்க எவ்வளோ பேசியிருப்பாங்க. நீ என்னைக்காச்சும் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கியா? உடனே மறப்போம். இதை ஒரு பிரச்சனையாக பார்க்காம இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாரு. இவன் ஒருத்தன் காஃபி போட சொன்னால் சுடுதண்ணி போட்டு வச்சுருக்கான். காலங்காத்தால் லிஃப்ட் வேற கடுப்பேத்திட்டு. என்ன இவ்வளவு பெரிய முடி? என்ன இவன் பேக் மாதிரி இருக்கு. இது அவ உடம்பாச்சே. ஏய் என்னடா இது? அட கடவுளே. லிஃப்ட்டை விட்டு வெளியில் வந்தோம், எல்லாம் மாறி இருக்கு. ஒருவேளை ஏதாவது பண்ணியிருப்பாளோ? காலையில் வேற பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ கேட்கலாமா? சரி கேட்போம். இப்போ என்னடா பண்ணுறது? ஒரு நாள் என் இடத்துல இருந்து பாருன்னு சொன்னேன்ல, இருந்து பாரு. விளையாடாதடா. நான் ஏண்டி விளையாட போகிறேன்? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே புரியல. திரும்ப எப்படி நார்மல் ஆகணும்னு தெரியல. அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்படியே இருக்கணுமா? எப்படி இருக்குது ஆஃபீஸில்? பார்த்துக்கலாம். நீ என்ன வேலை பண்ணுறேன்னு எனக்கு சொல்லு, நானும் சொல்கிறேன். ஒர்க் முடிகிற வரைக்கும் அப்படியே மேனேஜ் பண்ணிடலாம். ஓகே. சொல்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. அப்புறம் அட ஒன்றும் இல்லைம்மா, இவனை ஏய் உன்னை அங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுற? என்ன ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள டாக்கிங்ஸா? வாடா போ போ வாடா, போயிட்டு வா. என்னெல்லாம் நடக்க போகுதோ? ஒன்றும் நடக்காது. ஏன்டி இப்படி சொல்ற? இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், அப்புறம் நான் விட்டு போயிடுவேன். ஐஷு 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 சாரி சாரி. சத்தியமா இதுக்கப்புறம் லேட்டாக வர மாட்டேன். ஆன் டைம் ஷார்ப்பாக வந்துடுறேன். ஒன்றும் தேவையில்லை, நீ பேசவே பேசாத. ஐஷு
ஏன் இது என்ன வரமாட்டேங்குது? அவ்வளோ சாரி கேட்டிருக்கோம். ஒருவேளை அவ சொன்ன மாதிரி மாறிட்டோமோ? இல்லையே. ஐஷுகா ஐஷுகா என்னக்கா பகல் கனவா? இல்லை இல்லை, சொல்லுங்க திவ்யா. சொல்லுங்க திவ்யாவா? என்னது இது புதுசா? டீ போட்டு தானே கூப்பிடுவீங்க? ஐயோ, சும்மா கூப்பிட்டு பார்த்தேன்டி. சரி அதை விடுங்க. ஆர்த்தி அக்கா கொடுத்தாங்களா? என்னது? என்னதா? நடிக்காதீங்க. காலைல போய் வாங்கலான்னு போனா அந்த கடைக்கார என்ன ஒரு மாதிரி பார்க்கறான். ஒரு மாதிரி பார்க்கறானா? ஐயோ, என்ன பண்ணி தொலைச்சாலோ? பெருசா எதுவும் நடந்திருக்காது. என்னடா என்னன்னாச்சு? டே கௌதம், இந்த அட்மின் பாஸ்வேர்ட் என்னது? பேசாம திவ்யா கிட்ட சொல்லிடலாமா? டேய் கௌதம், சொன்னா நம்மளா? நீங்க ஏன் அவன் இடுப்பு பிடிச்சிக்கலீங்க? எப்பயும் கிள்றதாமா, இப்போ இப்படி பண்ணிட்டான். இனிமே அப்படிலாம் கிள்ளாதீங்கண்ணா. சரிம்மா. எப்படா இது முடியும்னு இருக்கு. ஐஸ், என்ன இந்த தத்தியெல்லாம் கல்யாணம் பண்ணி லைஃபை தொலைச்சிட்டிங்களா ஐஸ்? ஓ, ஏன் நீ பண்ணிக்கிறியா? ஐஸ், நீங்களே எதை கேட்குறது? ஆனால் நான் கொடுத்த ரெக்வஸ்ட்டை கூட அக்செப்ட் பண்ணாமல் உங்கள் புருஷன் தான் முக்கியம்னு இருக்கீங்களே. கேபினுக்கு வா, தனியாக பேசணும். எது தனியாக பேசணுமா? ஐயோ, இவ்வளோ நாள் எடுத்த எஃபெக்ட் வீண் போலியா? தோ வரேன். மாட்டினடா மோனே. ஐயோ அம்மா, அம்மா தாயே, ஐயோ விட்டுருங்க விட்டுருங்க, ஐயோ அம்மா. நம்மளை தான் பார்க்குறோம். அவர் ரொம்ப நல்லவரா இருக்காருக்கா. யாரு அவனா? ஆமாங்கக்கா. போட்டோ எடுத்தா அனுப்பு அனுப்புன்னு கேட்கணும். ஆனா இவரே எடுத்து அதை சென்டும் பண்றாரு. அவனை பத்தி உனக்கு தெரியாது, அவன் வேலையே அதான். என்ன இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. நில்லுங்களேன், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். சூப்பர், செமையா வந்திருக்கு. உங்கள் நம்பர் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணிடுறேன். ஒரு வாரத்துக்கு ஓகே. அப்படியா? ஹாய். என்னக்கா சொல்றீங்க? அப்படியே பாரு, என்னதான் பார்க்குறாங்க. இவன் வேற ஒருத்தன். பாத்தியா, இவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருக்கான். பற்றி தான் பெருமையாக பேசிட்டு இருக்காங்க. நடிக்கிறான் பாரு, கிறுக்கன். கிறுக்கனா? ஆமா, கிறுக்கன் தான். வட்டி வாங்கியும் திருந்தல. ஆனா கௌதமன் அப்படி இல்லைல்ல. என்ன டாபிக் நம்ம பக்கம் திருப்புறாளுங்க? என்னதான் சண்டை போட்டாலும் உங்க மேல பாசமா தானே இருக்காரு. கிழிச்சான். இவன் மட்டும் இப்படி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அவன் இவளை விட்டு எப்போவோ போயிருப்பான். இதுல குழந்தை இல்லாததுக்கு டாக்டர் அவன் மேலதான் டிஃபெக்ட் இருக்குன்னு சொல்லியும் அது அவன்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி சொசைட்டி சொல்ற பேச்செல்லாம் வாங்கிட்டு இருக்கா. இவளாலதான் இந்த ரிலேஷன்ஷிப் பிரியாம இருக்கு. என்னடா டேய், இவன் கெஞ்சு போறான். டேய் இதுரா. ஆனா ஃபார்மே ஆகாதுன்னு சொல்லல. அதை விடு, நீ என்கிட்ட ஒரு மாதிரி இருக்கு டெஸ்ட் பண்ணணும்னு கேட்டல. வீட்ல பண்ணா அவன் நீ டிசப்பாயின்மெண்ட் ஆவேன்னு உன்னை டெஸ்ட் பண்ணவே விட மாட்டான்னு சொல்லுவியே. ஒன்றரை ஆஃபீஸை வச்சுட்டு பா
டார்ச்சர் பண்ணுறானுங்களே. இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? ஆ இந்தா. என்னது இது? என்னது இது? ஊதுவத்தி புறா? இல்லை, எனக்கு வேண்டாம். இது வேணாமா? ஏண்டா சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறே இல்லையோ, தம் அடிப்பல்ல? என்ன இன்னைக்கு உனக்கு தம் அடிப்பானா? இல்லை, இன்னைக்கு எனக்கு த்ரோட் சரியில்லை, நீ அடிச்சுக்கோ, எனக்கு வேண்டாம். தெரியல, இன்னைக்கு உன் ஆக்டிவிட்டி எதுவும் சரியில்லை. இருக்கட்டும். சிஸ்டர், சிஸ்டர், நீலாம் மனுஷன் இல்லை தெரியுமா? பொய் வாயை திறந்தாலே பச்சை பொய். இதுக்கு இந்த பொண்ணு எப்படி திட்டுறான்? இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிச்சிடாத. இப்போ எவன் தானே திட்டு வாங்குவான்? நீ தான் அது காரணமா மாட்டி விட்ட. ஒரு தம்மா போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் எப்படி போட்டிருக்காளுங்க? டெஸ்ட் பண்ணி ஆகணுமோ? என்ன பண்ணலாம்? ஐஸ் நீங்களா? ஏய், நான் ஐஸே இல்லடா, மூட்டு போடா. என்ன எல்லாம் நடக்குதுன்னே புரியல இன்னைக்கு. எல்லாம் போயிட்டாங்க, இந்த 2 மட்டும் ஆஃபீஸில் என்ன பண்ணுறங்க? டேய், நான் ஒன்று சொல்கிறேன், எப்பயும் போல் டென்ஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக கேளு. நீ எஃபோர்ட் போடுறேன்னு தெரியுது. அவன் என்ன, நான் என்ன பெருசாக எஃபோர்ட் போட்டேன்? டெய்லி டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸ் மெடிக்கேஷன், ஐஸ்வர்யாவை சந்தோஷமாக பார்த்துக்க தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு புரியுது. ஆனால் அவளுக்கு இதெல்லாம் தேவையில்லடா. அவளுக்கு தேவை நீ. புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இங்கே பேசாமல் இருக்கிறது நமக்கு பிடிச்சவங்களுக்கு நல்லதுன்னு நீங்களே நினச்சிட்டு பேசுறதே விட்டுறீங்க. சண்டையோ சமாதானமோ முதல்ல பேசுங்கடா. சரி இருக்கட்டும், நீ ஐஸ்வர்யா மட்டும்தான் ஆஃபீஸில் தனியாக இருக்கீங்க, சீக்கிரம் கிளம்புங்க. நான் சொன்னதில் ஞாபகம் வச்சுக்க. நாம தான் தேவையில்லாம கோவப்பட்டுட்டோமா? இப்போ எப்படி நான் அவன்கிட்ட போய் பேசுவேன்? நான் தான் அவளை புரிஞ்சுக்காம கத்திட்டேனோ? இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் அவட்ட பேசுறது? ஐஷ்,
முன்னெல்லாம் சும்மா சும்மா சாரி கேட்பேன். இப்பெல்லாம் தப்பு பண்ணா கூட சாரி கேட்க மாட்டேன். சாரி. நானும் சாரி. நீ அம்மா ஆக போற. ஆ? உன் பாக்கெட்டை செக் பண்ணு. ஒருத்தரை புரிஞ்சுக்கணுன்னா அவங்க இடத்துல இருந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. புரிஞ்சுக்கணும்னு நினச்சாலே புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுக்கோங்க.